வாடா மச்சி வாழக்கா பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. இப்படி எதுகை மோனையா பேசினாலே டிஆர் மாதிரி பேசுறேன்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் டிஆரோட தாக்கம் தமிழ் சினிமால மட்டுமில்ல, தமிழக அரசியலும் கூட இருக்கு. அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? ரவுண்ட் ஃபேஸ், சிக்ஸ் பேக் இல்ல, படிவார்ன முடின்னு ஹீரோக்கு உண்டான எந்த தகுதியும் இல்லாம இருந்த டிஆரை பார்க்கத்தான் பெண்கள் கூட்டமா வந்து டிஆரை கோபுரத்துல ஏறினாங்க. டி ராஜேந்திரனோட மொத படம் எதுன்னு கேட்டா எல்லாரும் ஒருதலை ராகம்னு சொல்லுவாங்க. ஆனா விக்கிபீடியா படி அவரோட மொத படம் 1980 வந்த வசந்த அழைப்புகள் தான். ஆமா, இந்த வாரம் லைட்ஸ் கேமரா பிளாஷ்பேக்ல டிஆரை பத்தி தான் பார்க்க போறோம். சினிமான்ற பெரும் கனவுகளோட ஓடி வந்த டிஆருக்கு ஒருதலை ராகம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்தாரு இப்ராஹிம். படம் நல்லா எடுத்து முடிச்சு வழக்கம் போல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், இசை டிஆர்னு போடுறப்ப வந்ததுதான் பிரச்சனையே. படம் நல்லா இருக்கு, அதனால இயக்கம்ல தாம் பேரை தான் போடணும்னு ப்ரொடியூசர் இப்ராஹிம் கண்டிஷன் போட வேற வழி இல்லாம டிஆர் மொத்துக்க ஒருதலை ராகம் இயக்கம் இப்ராஹிம் அப்படின்னு வழி வந்துச்சு. அதுல பாடல்கள், இசையில மட்டும் டிஆர் பேரும் வந்துச்சு. ஆனா அடுத்த படமான வசந்த அழைப்புகள்ல ஆரம்பிச்சது டிஆரோட பயணம். எடுத்த படம் எல்லாம் சில்வர் ஜூப்ளி அடிச்சு கிட்டத்தட்ட 22 படங்கள்ல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்ல டிஆர் பேர் வந்து நின்னுச்சு. ஆனா ஒருதலை ராகமோட டைரக்டர் இப்ராஹிம் என்ன ஆனார்னே தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக் ஆகாது. ஏன்னு கேள, ஏன்னா சாவி அவன்கிட்ட இருக்கு.